அடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரே ஒரு தாய்க்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா நிக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், மரியாதையா சொல்றேன், அன்பா சொல்றேன். நீங்க ஆம்பளைங்களா இருந்தா எவனா இருந்தாலும் சரி, நீங்க ஆம்பளைங்களா இருந்தா நாங்க வந்துடுறோம், ரோடுக்கு வரோம். நீ எவனா இருந்தாலும் சரி, நீங்க ரோடுக்கு வாங்க, நான் பாத்துக்கிறேன். மாண்புமிகு வருங்கால முதல்வர், நம்முடைய தமிழகத்தினுடைய தலைவர் மே மாதம் 6ஆம் தேதி தமிழகத்தின் முதலமைச்சராக வரக்கூடிய தளபதி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இணையாக மாண்புமிகு ஆக போகின்ற நம்முடைய மருமை சகோதரர் வேட்பாளருக்கு இப்பவே பார்க்குறீங்களா தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுதா? நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பயத்தின் காரணமாக தான் இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் ஒன்றுமே பண்ணலப்பா, நீங்கள்லாம் பார்த்து தானேக்கிறீங்க. நாங்கள் ஒன்றுமே பண்ணல. வேட்பாளரும் தளபதி அவர் அறிவித்தாங்க, அப்பத்துலேருந்து அழுகிறாங்க. நான் என்ன செய்ய முடியும், நீங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் ஒன்றுமே பண்ணலையே, ஒன்றுமே பண்ணல. கண்ணாடி தூள் எடுத்து அடிக்கிறீங்க. இந்த கண்ணாடி தூளுக்கும் நீ பெரிய பெரிய பாறாங்கல் எடுத்து அடித்தா கூட இந்த தாவைக்காருடைய மகளிர் அணி சகோதரர்களும் இளைஞருடைய தளபதியினுடைய படைகள் அஞ்சவே அஞ்சாது, பயப்படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அமல் சாம்ராஜ் சொன்னார், நீங்கள் வேட்பாளர் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. முன்ன இருந்த வேட்பாளரும் தெரியாது, இப்போ இருந்த வேட்பாளர் எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் இவங்க யாருன்னு 2 பேருமே எனக்கு தெரியும். அதனால் அமல்ராஜ் சொன்ன மாதிரி அண்ணனை ஃப்ரீயாக்கி விட்டாங்கன்னா, ஆனால் ஃப்ரீயாக்கி விட்டதுனால்தான் இன்னைக்கு பயத்தில் மேலேருந்து கண்ணாடி தூக்கி அடிக்கணும். எங்கேருந்து மேலேருந்து இவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்கிறாரு, நீ எப்படி அவங்க பாணியில் பேசாதன்றார். எப்போ பார்த்தாலும் என்ன பிரதம் பண்ணுறாரு இவர். ஒரே ஒரு நாளைக்கு விட்டாருன்னா நான் பேசுகிற பேச்சில் இங்கே எந்த கட்சியுமே இருக்காது, எந்த கட்சியுமே இருக்காது. ஆனால் இன்னமும் தெரியல, அவருக்கு பேசவே வேணான்றார். இவ்வளோ ஒரு அன்பான ஒரு வேட்பாளருக்கு, அது மாண்புமிகுக்கு கண்ணாடி தூக்கு கட்டிருக்கீங்களே, அது எத்தனை கண்ணாடி தூளை பார்த்துட்டு வந்துக்குது. எத்தனையோ கண்ணாடி தூள், எத்தனையோ கல். ஏன்னா உங்களுக்கு என்னடா வேலை இது? என்ன ஒன்றுமே புரியல. நான் எதாவது சொன்ன கோவம் வந்துடும். அவர் வேணான்றார். இப்போ 10 தடவை சொல்லிட்டாரு பொறுமையாக பேசணும்ப்பா. நான் என்னால் பொறுமையாக பேச முடியலப்பா. இல்லை, நாங்கள் பேசுகிற பேச்சு ஆரம்பித்தா வேறு மாதிரி போயிடும். அவருக்கும் தெரியும். எவருக்கு? நான் சொல்ல மாட்டேன். நான் என் வாயால் எனக்கு தளபதி, தங்க தளபதி அண்ணன் விஜய் தான். இந்த நாரா வாயால் நாங்கள் அப்பெல்லாம் தளபதி சொல்லி போச்சு. இன்னைக்கு அன்பு தளபதி, ஒரே தளபதி நம்முடைய வருங்கால முதல்வர் விஜய் தான். அவருக்கு துணையான ஒரு தளபதி யாருன்னா நம்முடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான். எதிர்க்க முடியாததுனால கண்ணாடி மேலேருந்து அடிக்கிறீங்களே. என் சகோதரி தேவி கூப்பிட்டதில்லை, சாமாத்தின் தான் வாங்க, நாங்கள் மீட்டிங்கெல்லாம் முடிச்சிடுறோம். நானும் சகோதரர் ஆதவ அர்ஜுனாவும் உட்காந்துக்கிறோம். நீங்கள் வெள்ளிவாக்கமே வாங்க, நாங்கள் 2 பேர் உட்காந்துக்கிறோம். உங்களால் முடிஞ்சா பாருங்க. இன்னைக்கு இரவு பூராபம் நாங்கள் 2 பேரும் இங்கேயே உட்காந்துக்கிறோங்க. வில்லிவாக்கம் தொகுதியில் எந்த கட்சியில் எந்த சீமா இருக்கிறீங்களோ வாங்க. ஆனால் நாங்கள் இறங்கினா தாங்கவே மாட்டீங்க. அவர் சொல்றாரு, பொறுமையா பேசுன்றாரு. எவ்வளவுதான் பொறுமை, நீ பொறுமையின் இல்லை. நான் பொங்கி தவிக்கின்றவன். என்னால் சும்மா இருக்க. காவல்துறை அதிகாரிகளே, உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்க. கண்ணாடி தூள் பொதுமக்கள் இடத்துல மகளிர் பக்கமாக ஒரு சகோதரி அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அவங்கள எஃப்ஐஆர் நீங்கள் முறைப்படி போடணும். அனாவசியமாக சாதாரணமாக எஃப்ஐஆர் போட்டு விடுதலை பண்ணீங்கன்னா நானும் வேட்பாளரும் இங்கே இருக்கிறவர்கள் நாங்கள் அப்படியே உட்காந்துருவோம். தயவு செஞ்சு அவங்களுடைய எஃப்ஐஆர்
எந்த முறையில் இருக்கணும்னுமோ அந்த முறையில் இருக்கணும். உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நாங்கள் எதுலேயும் யாரையும் பயமூர்த்தியோ எதுவும் வரல. சாதாரணமாக அவர் வேட்பாளர் அவர் அறிவிச்சாங்க. அந்த வில்லிவாக்கம் தொகுதியை அலருது. யார் வேட்பாளர் அவர் சொன்னார். இந்த திமுக வேட்பாளராக இருந்தாலும் சரி, எந்த கட்சி வேட்பாளராக இருந்தாலும் சரி, ஏன் தான் உன்னை பார்த்து பயப்படுறாங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் எங்களுடைய வெற்றி உறுதியாயிடுச்சுன்னு இப்போ சொல்லிட்டாங்க. ஏதோ ரோட்டில் போகிறது 2 விட்டுட்டு கண்ணாடி எல்லாம் தூக்கி அடிக்காதீங்க. சாமர்த்தியம் இருந்தால் நேருக்கு நேராக யாரா இருந்தாலும் வேட்பாளரும் நாங்களும் தயாராக இருக்கின்றோம். சாமர்த்தியம் இருந்தால் நேராக வாங்க. அரசியல மோதுங்க, பண்போடு மோதுங்க, மேடை போடுங்க. அவரும் பேசட்டும், நீங்களும் பேசுங்க. இல்லை நாங்களே எங்க தேவைக்கு விடுறோம், நீங்களே எந்த தேவைக்காவது விடுங்க, பார்த்துக்கலாம். நாங்கள் பேச ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க. அதனால இந்த வன்முறையெல்லாம் வேண்டாம். வன்முறையே எங்களுக்கு ஆகாது என்று நம்முடைய வேட்பாளர் சொல்லிட்டாரு. தளபதியும் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு நேற்று பார்த்தீங்களா இந்த கண்டை வில்லிவாக்கம் வந்துருந்தா உங்கள் கதி என்ன இருக்கும் பார்த்தீங்களா? அவரை இப்போ பெரம்பூரில் வந்து அவர் பனிமணியை தந்துட்டு குளத்தூரில் போனவுடனே அப்படியே சென்னையே குலுங்கி விட்டது. விசில் சின்னம் குலுங்கி போச்சு. அதனால் அவர் மாண்புமிகு ஆயிட்டாரு. அதனால் பயத்தினால கண்ணாடியெல்லாம் தூக்கி அடிக்காதீங்க, குடிச்சிட்டுலாம் பாட்டில் எடுத்து வீசாதீங்க. எல்லாரும் நம்ம ஒரு கட்சியில், நீங்கள் தைரியமான கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நான் உங்களெல்லாம் ஒரு கட்சியாகவே நினைக்கல. ஏன்னா நான் அங்கே இருந்தவன். அவர் சொன்ன மாதிரி அங்கே இருந்து குளிச்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். சுத்தமாக தான் இங்கே வந்திருக்கேன் இப்போ. அதனால் எல்லா கதையும் உங்கள் கதை பூராவும் எனக்கு தெரியும். உங்களாம் நீங்கள் வந்து வேறு எங்கன்னா இதெல்லாம் வச்சுக்கோங்க, இங்கே வேண்டாம். சும்மா இதுக்கு சாம்பிள் விட்டு பார்க்குறீங்க. நாங்கள் சாம்பிள் விட்டீங்கன்னா தாங்கவே மாட்டீங்க. நாங்கள் ஒரு சின்ன சாம்பிள் விட்டா உங்கள் கதையே கந்தல் ஆகிடும். அதனால் இன்றையோட இந்த கண்ணாடி வீத்துறது, இதை வீத்துறது, குடிச்சிட்டு பாட்டில் அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் விட்டுடுங்க. தயவு செய்து இதை நிறுத்திடுங்க. அரசியலாக சந்திங்க, மேடையில் பேசுங்க. யாராக இருந்தாலும் சரி மேடையாக பேசுங்க. கேன்வாஸ் வரும், ஓட்டு கேளுங்க. மக்களிடத்தில் உங்கள் வாக்கு கேளுங்க. எங்கள் வாக்கில் நாங்கள் கேட்கிறோம். விசில் சின்னம்னு நாங்கள் சொல்கிறோம். இதோட போச்சு. இதோட விட்டுடுங்க. இனிமே ஏதாவது ஒரு சின்ன இது வந்தா கூட காவல்துறை அதிகாரிகளே, நாங்கள் பொறுப்பல்ல, எல்லா செக்ஷனுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய சகோதரர் மாவட்ட செயலாளருக்கும் அவரோடு இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு அண்ணன் சகோதரர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து, நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். அதுக்கு தான் அந்த பயம்தான். யாருமே ஒருத்தர் வந்து பயம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பயம் வந்துச்சுன்னா கல்லை தடிப்பான், புரியுதா? ஒருத்தனை தாக்க முடியலன்னா என்ன செய்வான்? பின்னாடி இருந்து கல் எடுத்து அடிப்பான். இல்லைன்னா ஒரு 10 பேர், ஒரு வீரனை ஒரு 10 பேர் பின்னால் வெட்டுவான், முன்னாடி வெட்ட மாட்டான். அந்த கதை தான் இது. ஆகவே இந்த வேலையெல்லாம் விட்டுடுங்க, இதோட விட்டுடுங்க. நாங்கள் ஆரம்பித்தால் தாங்க மாட்டீர்கள் என்று சொல்லி விசில் சின்னத்துக்கு வாக்களிகள் என்று சொல்லி வருங்கால நம்முடைய முதல்வருக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.